ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணுறது, அதுலேயும் நிலத்தில் முதலீடு பண்ணுறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது முதலீடு பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எங்களுடைய ஜேஜே ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிறுமலை. அதுக்கு நேராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை என்ஹெச். ஸோ அந்த மதுரை என்ஹெச்சில் வண்டி போகிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த என்ஹெச்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை நம்மளுடைய க்ரீன் சிட்டி. ஸோ இந்த க்ரீன் சிட்டியோடைய எல்லா அமைப்பை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பெரும்பாலும் வந்து ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து வேறு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நிலத்தின் மீது போடக்கூடிய முதலீடுங்கிறது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு முதலீடாக நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய விலை ஏறும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு தெரியாத இடத்துல எங்கேயோ போய் வாங்கி அந்த விலை நாளைக்கு ஏறாமல் போய் அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. நாளைக்கு அந்த இடத்த விற்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வராமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாமே டிடிசிபி அப்ரூவலும் ரேரா அப்ரூவலும் பண்ணி நாங்களே கொடுக்குறோம். ஸோ இதில் இன்னும் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைவே பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ். ஒரு பெரிய குடியிருப்புகளுக்கு பகுதியில் இந்த அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இது வந்து டெவலப் ஆன ஏரியா தான். இங்கே வந்து பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னாலப்பட்டி. உங்கள் திண்டுக்கல்லில் இருக்க எல்லா பேருக்குமே தெரியும், சேலைகளுடைய நகரம் வந்து சின்னாலப்பட்டி. எல்லா ஊர்களுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது இந்த சின்னாலப்பட்டி. இந்த சின்னாலப்பட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லாத வசதிகளே கிடையாது. இது இப்போ வந்து அது ஒரு குட்டி மாநகராட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா வசதிகளும் அடங்கிய ஒரு ஊராக வந்து சின்னாலப்பட்டி இருக்குது. சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன குறைபாடுகள் இருந்துட்டாலும் ஆனால் இன்றைக்கி வந்து சின்னாலப்பட்டி மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தான். பக்கத்தில் காந்தி கிராம ரூரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்தூரிபா மருத்துவமனை இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, மருத்துவமனை எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசதியை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி இது நம்ம மனையினுடைய வெளியில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குற இடத்துலையே வந்து பேருந்து நிறுத்தமும் இருக்குது. அந்த பேருந்து நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி. இந்த பாலிடெக்னிக் கல்லூரியும் வந்து இன்னும் வந்து கொஞ்ச நாளில் வந்து எடுத்து நடத்த போகிறாங்க. அதனால் வந்து இதுவும் வந்து நமக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு எப்படினாலும் ஒரு அசட்டு வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்குது. நம்மளுடைய மனையினுடைய வேல்யூ வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அது மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய மனைக்கு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அகலமான ஒரு 40 அடி ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். எல்லா மனைக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி ரோடு இருக்குது. இது இல்லாமல் 33 அடி 30 அடி உள்ள வரக்கூடிய ரோடுகள் எல்லாமே அந்த மாதிரி பிரிவு அமைஞ்சிருக்கு.